வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். கண்ணு போட்ட மாட்டுக்கு நிறையா பேர் பார்த்திங்கன்னா சில பக்குவங்கள் கேட்குறாங்க, சொல்கிறேன். கண்டிப்பாக 3 நாளைக்கு சுடுதண்ணியே லைட்டாக வச்சுட்டு 3ஆம் நாள் இருந்து நம்ம மாடு பால் சுரப்பு தர்றதை போடணும். சில பேர் பார்த்திங்கன்னா கூழ் வைப்பாங்க. கூழ் காய்ச்சி கண்ணு போட்ட மாட்டுக்கு உடனே வச்சாத்த மாடு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறதால கூழ் வச்சிங்கன்னா உடனே சுரப்பேர் மடி சுரப்பேருச்சுன்னா உடனே காய்ச்சல் வரும். அதனால நான் செய்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்ணு போட்டால் 3 நாளைக்கு எந்த விதமான இதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் 4 நாளைக்கு மேலே அப்புறம் என்ன வேணாலும் அப்படியே லைட்டாக பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த மாடு பண்ணக்காரரை போய் கேளுங்க, எந்த மாடாச்சும் கண்ணு போட்டால் கூழ் காய்ச்சி வைப்பாங்களான்னு. வச்சிங்கன்னா உடனே சுரப்பேர். அந்த பச்சை உடம்புக்கு அதுக்கு சுரப்பேருச்சுன்னா உடனே அது காய்ச்சல் வரும். அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆகிக்கி. அதுக்காக பார்த்திங்கன்னா 3 நாள் லைட்டாக சுடு தண்ணி தண்ணியே குடிக்காமல் இருந்துச்சுன்னா கையில் வேணால் 2 மாடு தீவனம் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். பூச்சி மாத்திரை நான் செய்கிற சொல்கிறேன். 3ஆம் நாள் ஒரு பூச்சி மாத்திரை போட்டுக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கழுவுறது கண்ணு போட்ட பின்னாடி ஒரு அந்த பின்னாடி அறையோடு சேர்ந்து கொஞ்சம் கழுவுறதோடு சரி. நான் பண்ணுறதெல்லாம் அப்படித்தான். 3 நாளைக்கு மாட்டையவே கழுவ மாட்டேன். 2 தோடை அந்த இது பின்னாடியோடு கழுவி விட்டோம்னா 3 நாளைக்கு மாட்டை கழுவவே மாட்டேன். 3ஆம் நாளுக்கு அடுத்து அப்புறம் கழுவணும்னா மாட்டுக்கு அந்த காய்ச்சல் இதுக்கெல்லாம் வராது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு மாசு கீழே விழுந்ததையுமே பார்த்திங்கன்னா கழுவுற பிடிச்சி போயிடுவாங்க. பார்த்து பக்குவம் பண்ணி நல்ல முறையாக வளர்த்துங்க.